ஹாய் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் கவினே. நான் உங்கள் கவினேன் தியாகரன். ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அபிட்ஸ் அண்ட் நியூலி ஓப்பன் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருக்கிறோம். ஸோ இந்த அபிட்ஸ் ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெரைன் டிரைவில் குளோபல் டவர், அதாவது கேஎஃப்சி குளோபல் டவருக்கு பக்கத்துலேயே இந்த ரெஸ்டாரண்ட் வந்து அமைஞ்சிருக்கு மக்களே. ஸோ இந்த அபிட்ஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட் சென்னையிலேருந்து ஸ்ரீலங்கா வந்திருக்குன்னு நல்லாவே மார்க்கெட் பண்ணியிருந்தாங்க. ஸோ எங்களுக்கும் கியூரியாசிட்டியாக இருந்துச்சு இங்கே போகிறதுக்கு. நாங்கள் உள்ளே போயிட்டு நாங்கள் ஆல்ரெடி பிளான் பண்ணி போயிருந்தோம் பிரியாணி சாப்பிட்றது தான். அப்படியே நாங்கள் பிரியாணி மெனுவை பார்த்து கொண்டிருக்கக்குள்ள ஓகே, மட்டன் பிரியாணி 4 பீசஸ் வச்சு ஒரு ஃபேமிலி பேக்கும் இருந்துச்சு. ஸோ அதை நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்படியே சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் 65 அப்படியே எங்கள் அம்மாவையும் கூட்டி போயிருந்து அவருக்கு ஒரு வெஜிடபிள் நூல்ஸையும் நாங்கள் ஆர்டர் பண்ணிவிட்டு அப்படியே வெயிட் பண்ணியிருந்தோம். அண்ட் இவங்களோட ஆம்பியன்ஸை பார்க்கும்போது சாய்க்கும் விபுக்கும் ஒரு ஹாயை சொல்லிட்டு அப்படியே ஃபேமிலியாக காய்ச்சி கொண்டிருந்தோம். நாங்கள் இந்த விசிட்டில் வந்துட்டு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு ஃபேமிலியாக தான் போயிருந்தோம். ஸோ அப்பா, அம்மா, எங்களோட அம்மம்மா, விபு, சாய் எல்லோரும் போயிருந்தோம். அப்படியே எங்களோட ஃபேமிலி டைமையும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு மக்களே. அண்ட் இங்கே போயிட்டு இவங்களோட ஆம்பியன்ஸையும் உங்களுக்கு காட்டலாம்ன்ட்டு நான் அப்படியே கேமரா தூக்கி கிளம்பிட்டேன். ஸோ நீங்களும் இந்த ஆம்பியன்ஸை பாருங்கள் எப்படி இருக்குன்னு மக்களே என்னோட சேர்ந்து. ஸோ நாங்கள் ஆர்டர் பண்ணி இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எங்கள் அண்ணா கொண்டு வர அப்படியே தாம இருக்குது அந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ்லேயும் ஒரு டக்குனு சிப்பை பண்ணிவிட்டு அப்படியே நான் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கும் போய் உங்களுக்கு இந்த வீடியோவை காட்டுறேன். ஸோ இந்த வீடியோட நீங்களும் ஸ்டே டியூன் அண்ட் எங்களோட பார்த்துக்கொள்ளுங்கள். ஸோ இவங்களோட நல்ல ஒரு வியூவான ஒரு ரெஸ்டாரண்ட் தான் இந்த ரெஸ்டாரண்ட். ஸோ இங்கே போயிட்டு அப்படியே நானும் கேமராவை தூக்கி கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர் அண்டு அவங்களோட சீட்டிங் ஏரியா வந்து அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே கீழே இறங்கி வந்தேன். சாப்பாடு வந்திருக்குமென்ற ஒரு கெஸ்ஸிங்கில் வந்தோடனே வந்து அவங்களோட கீழ் இதையும் நான் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். அப்படியே பார்த்தா நாங்கள் ஆர்டர் பண்ண பிரியாணி எங்களோட டேபிளுக்கு வந்துருந்துச்சு மக்களே. அப்படியே பிரியாணி, சிக்கன் 65, வெஜிடபிள் நூடுல்ஸ், அது 3ஐயும் உங்களுக்கு அப்படியே காட்டிட்டு அண்ட் இவங்களோட 4 பீசஸ் இந்த பிரியாணி பாருங்கள். இதான இந்த பிரியாணி மக்களே. அதை பார்த்துட்டு நானும் டேஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சிக்கன் 65 அப்படியே எடுத்து, அதாவது ஒரு கலர்ஃபுல்லாகவே இந்த சிக்கன் 65 நிறைய பீசஸாக இருந்துச்சு. அண்ட் கடிச்சு பார்த்தா உண்மையை சொல்ல போனால் ஒரு சிக்கன் ஃப்ரை மாதிரி தண்டது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இந்த சிக்கன் 65 இருக்குல்ல. அடுத்ததா என்ன, இந்த அம்மா ஆர்டர் பண்ண இந்த பிரியாணியும் டேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கு முதல்ல நான் அடுத்த அந்த சிக்கன் பீஸையும் அப்படியே நல்லாவே சாப்பிட முடிச்சுட்டு இந்த பிரியாணியை நான் வந்து பிளேட்டில் போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் மக்களே. ஸோ பிளேட்டில் போட்டு பாருங்கள். ஸோ இதான் இந்த மட்டன் பீஸ், அதாவது நல்லாவே இந்த மட்டன் பீஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பீஸாகவே இருந்துச்சு. அப்படியே இந்த பீஸையும் நான் உங்களுக்கு காட்டிட்டு அப்படியே இதை டேஸ்ட் பண்ணலாமென்ட்டு நான் வந்து துவங்கிட்டேன். ஸோ அப்படியே மட்டனையும் நல்ல சாஃப்டான இந்த மட்டனையும் அப்படியே ஒரு எக் துண்டையும் எடுத்து அப்படியே ஒண்டா மிக்ஸ் பண்ணி அப்படியே வாய்க்குள்ளே போட்டேன் மக்களே. ஸோ பாருங்கள், இது நான் டேஸ்ட் பண்ணோடனே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போயிருந்த அளவு இந்த மட்டன் பிரியாணி உண்மையாகவே இருக்குல்ல. அந்த நாள்லேயே நடந்ததுன்னு தெரியல. எனக்கு வந்து சிக்கன் 65 நல்லாவே இருக்குல்ல. அண்ட் இந்த மட்டன் பிரியாணி ஒரு அவரேஜாக தான் இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இந்த பிரியாணி இருக்குல்ல. ஸோ இந்த பிரியாணியும் டேஸ்ட் பண்ணிவிட்டு நானும் சரி, முதலாவது வாய் தானே, 2வது வாயில் கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்தா அப்பையும் பார்த்தேன் நோ ஃப்ளேவர்ஸ், ஒரு ஃப்ளேவருமே எனக்கு அதில் இருக்கல. சிக்கன் நமக்கு தானே எப்படி இருக்குண்டு அப்படியே சாய் டைம் கிட்டன் எப்படி இருக்குண்டு ஸ்பைசி எப்படி இருக்கு? மீடியம் ஸ்பைசி, நோ ஸ்பைசி. ஆனா மட்டன் வந்து நல்லா வெந்து இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஸோ வியூவும் நல்லா இருக்குன்னு சொல்லிச்சு. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் எனக்கு இது வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குல்ல மக்களே. அபிட்ஸில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு இது வந்து இந்த ஃபுட் வந்து அவரேஜாகவே இருந்துச்சு. ஸோ நாங்கள் கொடுத்த ப்ரைஸுக்கு இது வந்து வேர்த்தாண்டு கேட்டால் உண்மையாகவே இல்லை மக்களே, இது வேர்த் இல்லை. ஸோ இவங்க மார்க்கெட் பண்ண அளவுக்கு இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருக்குல்ல அபிட்ஸ் என்ற ரெஸ்டாரண்ட்டில். ஸோ இது என்ற ஃபர்ஸ்ட் விசிட், நாங்கள் இன்னொரு விசிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இவங்களோட ப்ரைஸை பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் 1 லிட்டர் 220 rupees. அண்ட் சிக்கன் போன்லெஸ் பிரியாணி வந்து 2790 அண்ட் இந்த மட்டன் பிரியாணி 9900 rupees. அண்ட் நாங்கள் இந்த அபிட்ஸுக்கு ஒரு பாயை சொல்லிட்டு வழிகிட்ட மக்களே. ஸோ உங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.